வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் சோழா sTechOpinion. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, Realme தரப்புலேருந்து லேட்டஸ்ட்டாக Realme C12 மற்றும் Realme C15 அப்படின்னு ரெண்டு மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த Realme C12 அப்படின்ற மொபைலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, இந்த மொபைலில் என்ன நல்லா கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் சொதப்பியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது கூடவே இந்த Realme C12 மொபைல் எந்த மாதிரியான யூசருக்கெலாம் செட் ஆகும், யாருக்கெல்லாம் செட்டே ஆகாது அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலிமா வந்தடையும். ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டின்னு பார்க்குறப்போ, இந்த மொபைலை பிளாஸ்டிக் பாடியில் பில்ட் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்சர் ஃபினிஷோடு இந்த மொபைலை கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் 9.8 mm திக்னஸோடையும் 209 கிராம் வெயிட்டோடையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் பல்கியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அடுத்து இந்த மொபைலோட ப்ரொடெக்ஷன் பார்த்தோம்னா, எந்த விதமான கார்னிங் கொரில்லா கிளாஸும் இந்த மொபைலில் யூஸ் பண்ணல. P2i நானோ கோட்டிங் கூட இந்த மொபைலில் கொடுக்கல அப்படின்றதையும் மைண்டில் வச்சுக்க வேண்டியது இருக்கும். அடுத்து இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ அப்படின்னு பார்க்குறப்போ, பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப், LED லைட் மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில், மைக்ரோ USB போர்ட், மைக் மற்றும் 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் மைக்ரோ USB போர்ட் தான் கொடுத்துருக்காங்க, டைப் C போர்ட் கொடுக்கல, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மொபைலோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர் கீஸ் மற்றும் பவர் பட்டனை கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் கார்ட் ட்ரே இருக்குது. இது ஒரு டெடிகேட்டட் சிம் ஸ்லாட் அப்படின்றதால 2 சிம் போட்டுக்க முடியும். அது கூடவே 256 GB வரைக்குமான எக்ஸ்டர்னல் மெமரி கார்டை போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். டாப்பில் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக தான் இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கூட கொடுக்கல அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மொபைலோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 6.5 inch சைஸ் கொண்ட IPS LCD டிஸ்பிளே, HD+ ரெசல்யூஷனோடையும் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோடையும் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட டாப்பில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ 6000 mAh கொண்ட பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 10 watt சார்ஜரை பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மொபைலில் எந்த விதமான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கிடையாது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மொபைலை இந்த 10 watt சார்ஜரை வச்சு சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 0 to 100% ஃபுல் சார்ஜ் ஏறுறதுக்கு 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அப்படின்றதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மொபைலில் ரிவர்ஸ் சார்ஜிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மொபைலை வச்சு வேறு ஒரு மொபைலையோ இல்லை சின்ன சின்ன எலக்ட்ரானிக் கேஜெட்ஸையோ கூட சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த மொபைலோட பேட்டரி லைஃப்னு பார்க்குறப்போ, இந்த மொபைலில் HD+ ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளே தான் கொடுத்துருக்கிறதால ஆவரேஜாக யூஸ் பண்ணிங்கன்னா 2 நாள் வரைக்கும் சார்ஜ் எதிர்பார்க்கலாம். இதுவே ஹெவியாக யூஸ் பண்ணாலுமே கூட 1 நாள் வரைக்கும் பேட்டரி லைஃப் எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த மொபைலோட ப்ராசஸர்னு பார்க்குறப்போ, MediaTekோட Helio G35 அப்படின்ற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி Realme C11 மொபைலில் கொடுத்த அதே G35 ப்ராசஸரை தான் இந்த மொபைலையும் கொடுத்துருக்காங்க. இது 12 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ஆக்டோகோர் ப்ராசஸர் 2.3 GHz கிளாக் ஸ்பீடில் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்னு பார்க்குறப்போ Android 10 பேஸ் பண்ணி Realme UI 1.0 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்குறப்போ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த G35 ப்ராசஸர் ஒரு டவுன் கிரேட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 3 மாதத்துக்கு முன்னாடி Realme தரப்புலேருந்து லான்ச் பண்ணப்பட்ட Realme Narzo சீரியஸ்லேயே பார்த்தீங்கன்னா MediaTek Helio G70 கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே ப்ரைஸில் இருக்க இந்த மொபைலில் G35 ப்ராசஸரோட கொடுத்துருக்கிறது ஒரு டவுன் கிரேட் அப்படின்னே சொல்லி ஆகணும். அடுத்து இந்த மொபைலோட கேமராஸ்னு பார்க்குறப்போ, ரியரில் 13 மெகாபிக்சல் ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2 மெகாபிக்சல் பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்ரேட் லென்ஸும் 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்குறப்போ இந்த மொபைல் மூலமாக மேக்ஸிமம் 1080 பிக்சல் வீடியோ 30 frames/second வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மொபைலோட ஓவரால் கேமரா அவுட்புட்னு பார்க்குறப்போ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு ஆவரேஜான கேமரா அவுட்புட் தான் இந்த மொபைல்லேருந்து எதிர்பார்க்க முடியும். அடுத்து கலர் ஆப்ஷன்னு பார்க்குறப்போ, இந்த மொபைலில் ப்ளூ மற்றும் சில்வர்னு 2 கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரேம் அண்ட் மெமரி வேரியண்ட் ஆப்ஷன்னு பார்க்குறப்போ 3GB RAM 32GB இன்டெல் மெமரி கொண்ட ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட ப்ரைஸ்னு பார்க்குறப்போ, இந்த 3GB RAM 32GB இன்டெல் மெமரி கொண்ட வேரியண்ட்டை 8999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட ஃபஸ்ட்டு சேல் ஆகஸ்ட் 24 ஃப்ளிப்கார்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த 9000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த மொபைலில் பேட்டரின்ற ஒரே ஒரு ஃபீச்சரை மட்டும் அதிகமாக கொடுத்துட்டு மீதி எல்லா ஃபீச்சர்லையுமே பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. 10,000 ரூபாய்க்கு கம்மியான மொபைல் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டாப் பிராண்டுமே 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட மொபைலை ப்ரொவைட் பண்ணல. ஸோ அந்த ஒரு இடத்த ஃபில் பண்ணோம் அப்படின்றதுக்காக Realme தரப்புலேருந்து பேட்டரி கெப்பாசிட்டியை மட்டுமே மையமாக வச்சு ஒரு மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் என்ன மாதிரியான யூசருக்கெலாம் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
நான் மொபைலை இன்டென்சிவாக ரொம்ப நேரம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். நான் அதிகமாக மூவிஸ் பார்ப்பேன், அப்படி இல்லைனா சோஷியல் மீடியாவில் இருப்பேன். எனக்கு அதிக பேட்டரி கெப்பாசிட்டி கொண்ட ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் சூட் ஆகும். இந்த மொபைல் யாருக்கெல்லாம் சூட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக இன்டென்சிவாக கேம் விளையாடுறவங்களுக்கும் அதிக ஆப்ஸை ஓப்பன் பண்ணி மல்டி டாஸ்கிங் பண்ணுறவங்களுக்கும் இந்த மொபைல் செட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் ஃபீச்சர் வைஸ் எனக்கு எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஒரு பக்காவான ஆல்ரவுண்டர் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த Realme C12 மொபைல் செட் ஆகாது. அதுக்கு பதிலாக நீங்கள் ரியல்மியோட Realme Narzo சீரிஸையோ இல்லை ரெட்மியோட Redmi 9 Prime மொபைலையோ சூஸ் பண்ணுறது தான் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் இந்த Realme C12 மொபைலை பற்றின உங்களோட கருத்தையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.